நிலா, சோழன் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நிலாவை பார்த்து ரொம்ப நன்றி. நீ இல்லைன்னா எங்களால் வீட்டுக்கே வந்திருக்க முடியாதும்மா அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறாரு. இதில் என்னங்க இருக்குது? நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு உங்களை எப்படியாவது வெளியே எடுத்துடணும் அப்படி தான் தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி நீங்கள் மட்டும் இல்லை, கண்டிப்பாக எங்களால் வெளியே வந்திருக்கவே முடியாது. எங்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. பல்லவா, நீ ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஆமாம் அண்ணி, இல்லை எங்களுக்காக துடிச்ச ஒருத்தவங்கள நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்கிறாரு. இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எல்லாத்துக்குமே காரணமே அவங்க தான். அவங்க வந்துட்டு உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, பாவம் கார்த்திகா, அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அப்பா 2 பேருமே சேர்ந்து இப்படி பண்ணுவாங்கன்னு கார்த்திகாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. ஆமாப்பா, நீ சொல்கிறது என்னவோ கரெக்டு தான், அந்த பொண்ணு பாவம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்ன என்ன பாவம்னு சொல்கிற? நீ இனிமேல் அவங்களுக்கு பாவம்லாம் பார்க்கவே கூடாது தெரியுமா? அவங்களால தான் நம்ம இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லாருமே சேர்ந்து திட்டுறாங்க. சரி விடுங்க, அதை பற்றி பேச வேண்டாம் சரியா? நல்ல வேலை நீங்கள் போயிட்டு கட்டாயப்படுத்தி சொன்னதுனால மட்டும்தான் அவங்க உண்மையை சொன்னாங்க. இல்லைன்னா இந்நேரம் வெளியே வந்திருக்கவே முடியாது. என்ன ரொம்ப லேட்டாக வந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு சோழன். சரி விடுங்க, அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. அப்படியே கார்த்திகா ரூமில் இருக்காங்க. அவங்க அம்மா, அப்பா, மாமா 3 பேருமே வந்து உட்காந்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. ஏய், உனக்கு அறிவு இருக்காடி? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? இந்த வீட்டில் தானே பிறந்த, இந்த வீட்டில் தானே இருந்த, இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணுற, எங்களுக்கு எதிராக போயிட்டு நீ வந்து போலீஸ்கிட்ட சொல்கிற, என்ன உனக்கு அவ்வளோ திமிரு அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன அடிச்சிங்கன்னா நான் செத்து போயிடுவேன், இதுக்கு மேலே என்ன அடிக்காதீங்க அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க. இங்கே பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க சரியா? ஒழுங்காக வந்து நில்லு, கல்யாணம் ஒழுங்காக பண்ணிக்கோ, அதுதான் நல்லது. ஏதாவது பண்ணணும்னு நினச்ச உனக்கு என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் பார்த்துக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போகிறாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னடி என்ன அழுதுகிட்டே இருக்க? உனக்கு புரியுதா இல்லையா? கண்ணெல்லாம் தொட. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, அவங்க எதற்கும் ஏதாவது பண்ண, ஏற்கனவே போலீஸில் அசிங்கப்படுத்திட்டேன், இன்னும் ஏதாவது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரட்டுறாங்க. உன்னால தாண்டி உங்கள் அப்பா இங்கே இல்லாமல் வெளிநாடு போய் சம்பாதிச்சிட்ருக்காரு, உனக்கு நல்ல ஒரு கல்யாணம் பண்ணணும், உனக்காகவே வாழ்ந்துட்டுருக்காரு, நீ கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு அப்படியே போகிறாங்க. அதுக்குள்ளே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளே வராங்க. வந்து ஏய் கார்த்திகா, வந்துட்டாங்க எல்லாரும், வா கண்ணை தொடடி, கண்ணை தொட, முதல்ல கண்ணை தொட அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. வந்தோடனே எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. பொண்ணை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து கொஞ்ச நாள் தான் லீவ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, கல்யாணம் பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா? எங்களுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு, இப்போவே நம்ம வந்து தட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில் சொல்கிறாங்க. சரி மாற்றிக்கலாம் அப்படின்னு பொண்ணு வீட்லேயும் சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்த்து தட்டை மாற்றிக்கிறாங்க. கார்த்திகா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக அப்படியே அழறாங்க. அங்கேருந்து சோழன், நிலா 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு அவங்க அண்ணியை பார்க்குறாங்க. நிலாவோட அண்ணி அப்படியே வெளியே நிற்கிறாங்க. வா நிலா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே அப்படியே சோழனை பார்க்குறாங்க. சரி நான் இங்கே இருக்கேன், நீங்கள் உள்ளே போய் பேசிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்கிறாரு. நிலா அவங்க அண்ணி 2 பேருமே சேர்ந்து உள்ளே போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் உட்காடுறாங்க. இந்த நீ டீ குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே குடிக்கிறாங்க. என்ன நிலா, எதுக்காக நீ இந்த சோழனை கல்யாணம் பண்ண? நீ விரும்பி தான் கல்யாணம் பண்ணியா? என்னால் நம்பவே முடியல அப்படின்னு அவங்க அண்ணி சொல்கிறாங்க. ஐயோ அண்ணி, நான் விரும்பிலாம் கல்யாணம் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி எனக்கு அவனை பிடிக்கல அந்த மாப்பிள்ளையை, அதனால தான் நான் ஓடி வந்தேன், ஆனால் இப்படி சோழனை கல்யாணம் பண்ணுற நிலமை வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் நிலா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அண்ணி என்னை பேச விட்டீங்க? ஆமாம் அன்றைக்கி வீட்டுக்கு வந்தல, அன்றைக்கி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அவங்க அண்ணி சொல்கிறாங்க. அன்னைக்கும் என்னை அங்கேயே வீட்லேயே வைக்கணும்னு தான் நீங்கள் நினச்சிங்க, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரி நிலா, அன்றைக்கி உனக்கு சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சரி இப்போ என்ன பண்ண போகிற? எனக்கு இப்போ நடந்தது எல்லாமே சாதா கல்யாணம் தான் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அப்போனா நீ உடனே டிவோர்ஸ் பண்ணு, டிவோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்து உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது சரியா? இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் நிலா அப்படின்னு அவங்க அண்ணி சொல்கிறாங்க. சரி அண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிலா வராங்க. படுத்து தூங்கிட்டே இருக்காங்க. போயிட்டு சோழன் கிட்ட கேட்குறாங்க, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தர முடியாதுங்க, என் கூட தான் நீங்கள் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே எழுந்து பார்க்குறாங்க. ஐயோ கனவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு சரி இப்போவே அவரை கூப்பிட்டு பேசிடலாம் அப்படின்னு அவரை கூப்பிடுறாங்க. அப்படியே ரூமில் வந்து சோழன் இங்கே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஓ நம்ம மேலே லவ் வந்துடுச்சா, அதனால தான் கூப்பிடுறாங்க போல இருக்கே அப்படின்னு அப்படி எழுந்து வராரு. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை உங்ககிட்ட நான் தனியாக பேசணும், நம்ம கொஞ்சம் நடந்து போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஐயோ நம்ம மேலே காதல் வந்துருச்சு போல இருக்கே, அதனால தான் சொல்கிறதுக்கு இவ்வளோ தயங்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பின்னாடியே போகிறாரு. இங்கே பாருங்கள், உங்களை நான் வந்து யதார்த்தமாக தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை
கேட்டோனே அப்படியே சோழன் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஐய்யய்யோ! என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு.